கரூரில் நடைபெற்ற விஜய் மக்கள் இயக்க பிரசார கூட்டத்தின் போது ஏற்பட்ட பெரும் தொடர் இழப்பில் 41 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து தேமுதிக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் சம்பவம் தொடர்பாக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில மதியழகனின் மனைவி ராணி நேற்று செய்தியாளர்களிடம் பேசும்போது கணவர் குறித்து எந்த விதமான தகவலும் தரப்படவில்லை என வேதனையுடன் தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் சினிமாவில் நடிக்க தொடங்கிய காலத்திலிருந்து என் கணவர் மதியழகன் அவரது தீவிர ரசிகராக இருந்து வருகிறார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதாக வெள்ளிக்கிழமை காலை வீட்டிலிருந்து புறப்பட்டவர் இப்போது வரை வீடு திரும்பவில்லை. ஆனால் தொலைக்காட்சியில் அவர் கைது செய்யப்பட்டதாக செய்தி வந்தது. அதற்கு பிறகு அவர் எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பது குறித்து காவல்துறையிடம் கேட்கும்போது எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என கூறியிருக்காங்க. அதையும் தாண்டி தற்போது சமூக வலைதளங்களில் பரவியுள்ள காவல்துறை வன்முறை சம்பவங்கள் குறித்து மனம் முடிந்த ராணி, என் கணவர் காவல்துறையின் வன்முறைக்கு இலக்காகி விடுவாரோ என்று பயமாக உள்ளது. அஜித்குமார் என்பவரை போலீசார் தாக்கியது போல என் கணவரும் பாதிக்கப்படுவாரோ என்று பயமாக இருக்கிறது. எனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். காவல்துறைக்கும் அரசுக்கும் என் எளிய வேண்டுகோள், தயவு செய்து என் கணவரை எங்கு வைத்திருக்கிறார்கள், அவர் நலமுடன் இருக்கிறாரா என்பதை தெரியப்படுத்துங்கள், அவரை என் கண் முன்னே காட்டுங்கள் என கூறி கண்ணீருடன் கோரிக்கை வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.